பிக் பாஸ் சீசன் 8 76வது நாளுக்கான நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகி பயங்கரமாக வந்து போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் விஜய் சேதுபதி மாசா வந்து என்ட்ரி ஆகி ஒவ்வொருத்தவங்களையும் வந்து நல்ல வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது மாதிரி வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதில் அவர் ஃபஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதியை பார்த்த உடனே ஜெஃப்ரி விஷாலும் ரொம்ப நல்லவங்க மாதிரி, சார் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியை உங்களை வந்து பார்த்த உடனே ஒரு பாட்டு பாடி வந்து ஆரம்பிக்கலாம் சார் அப்படின்னு ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி வந்து சொல்ல ஆரம்பித்து ஒரு பாட்டு ஒன்று பாட, அந்த பாட்டுக்குள்ளே ஒரு அரசியல் வந்து ஒன்று இருக்கு. அது முடிச்சோடனே விஜய் சேதுபதி நக்கலாக வந்து சிரிச்சுட்டு, பாட்டு நல்லா இருக்குது ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அரசியல் இருக்குன்னு வந்து சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ஜெஃப்ரிக்கு வந்து ஊமக்குத்து குத்துறது மாதிரி சில விஷயங்கள் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணார். ஜெஃப்ரியோட முகமே வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. பண்ணுற எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்திருக்கீங்கல்ல அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பித்தார். சொல்ல ஆரம்பித்த உடனே 2 பேரும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து சைலண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ராணவ்கிட்ட வந்து, என்ன ராணவ், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே வந்து ஒழுங்காக வந்து நீங்கள் சில இடத்துங்களில் வந்து பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொன்னேன். ஆனால் கடைசியாக நீங்கள் வந்து அந்த கேமில் வந்து ரன்னிங் கமெண்ட்ரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா, அது சூப்பர் அப்படின்னாரு. அப்போ ராணவ் வந்து சொன்னார், இல்லை சார், மொதல் நாள் வந்து போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை, அடுத்ததுலையாவது வந்து நான் வந்து கலந்துக்கணும்னு வந்து நினச்சேன். அதில் ஒரு பார்ட்டாக நான் வந்து இருக்கேன்னு நினச்சேன். அதனால தான் எனக்கு அடிபட்டாலும் நான் அந்த விஷயத்தை வந்து பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராணவ் வந்து சொல்ல ஆரம்பித்தார். சொல்ல ஆரம்பித்தோடனே விஜய் சேதுபதி மாசா வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு ஆடியோ லன்ச்சில் வந்து ஒரு கதை சொல்லுவார் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை வந்து சொன்னார். 3 தவளை இருந்துச்சான், அதில் 2 தவளைங்க வந்து அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சது, ஆனால் 3வது தவளை மட்டும் வந்து போய்கிட்டே இருந்துச்சு, ஏன்னு தெரியுமான்னு வந்து கேட்டோன்னே ராணவ் வந்து, தெரியும் சார், ஏன்னா அதுக்கு வந்து காது கேட்காது அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்ல ஆரம்பித்தேன். சரி உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அடுத்து முத்துவை வந்து பார்த்துட்டு, முத்து ஏற்கனவே நீங்கள் ரொம்ப பட்டீங்க, இப்போதைக்கு வந்து எதுவும் வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துட்ட உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பேச ஆரம்பித்தார். அப்படி பேச ஆரம்பிக்கிறப்ப ஜாக்லீனை வந்து பாராட்ட ஆரம்பித்தார், ரஞ்சித்தை வந்து பாராட்ட ஆரம்பித்தார். அதில் ரொம்ப அல்டிமேட்டான வந்து ஒரு விஷயம் என்னென்னா, தீபக் காலில் அடிபட்டதோடு நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ண பார்த்தீங்களா, நீங்கள் ஜெஃப்ரிட்ட வந்து பேசுகிறப்ப வா பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைத்தனமான விஷயம் வந்து எட்டி பார்த்தது வச்சது. கவலைப்படாதீங்க, நீங்கள் இது வரைக்கும் வந்து சம்பாதிச்சதும் சரி, இதுக்கு முன்னாடி வந்து இது பண்ணது சரி, மக்கள் மத்தியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப தேங்க்யூ சார், இந்த விஷயத்தை என் பையன் வந்து கேட்டால் ரொம்ப வந்து ஹாப்பி ஆவான் சார் அப்படின்னு வந்து சொல்கிறப்பயே எல்லாருமே கொஞ்சம் எமோஷ்னல் ஆனாங்க. குறிப்பாக மஞ்சரி வந்து எமோஷ்னல் ஆனாங்க. அப்போ மஞ்சரியை வந்து பார்த்துட்டு, மஞ்சரி எதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, நீங்கள்லாம் வந்து ரொம்ப தைரியமான ஆள், மஞ்சரி நோ இன்ஜுரி அப்படிங்கிறது மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு, யார் கேட்டாங்க என்ன கேட்காட்டினா என்ன, 11 வாரம் வந்து கடந்து வந்துட்டீங்க, கடந்து வந்து தானே இவ்வளோ தூரம் வந்து எல்லாமே ஜெயிச்சிருக்கீங்க, அதனால் அதை பற்றி வந்து எதுவும் வந்து பண்ணிக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு வழக்கம் போல் தனக்கே உண்டான வந்து ஸ்டைலில் ஒரு சிரிப்பு வந்து சிரிச்சுட்டு, ஓகே அடுத்து வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து வச்சு செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் விஜய் சேதுபதி வந்து முடிச்சிருந்தார். கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு பிரேக் வந்து போட்டாங்க. அது உள்ளுக்குள்ளே வந்து அடுத்து வந்து குசு குசுன்னு எல்லாமே வந்து பேச ஆரம்பித்தாங்க. இதில் என்ன ஒன்றுனா, ஜெஃப்ரியும் விஷால், ஏன்னா அன்றைக்கி நாள் நைட்டு வந்து விஷால் வந்து அஷிகாவுக்கு வந்து கையில் வந்து ஒரு காப்பு மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து கொடுப்பார், வந்து வைப்பார். அப்படியே ஃப்ரெண்டு, எமோஷ்னல் பாண்டிங் அந்த இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நடந்தது வந்து வச்சது. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.